ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஜெபம். ஒரு வசனத்தை படித்து தியானித்து ஜெபிக்கிறது என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உணர்த்தி ஜெபிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. கர்த்தர் எச்சரித்து ஜெபிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இந்த வார்னிங் கொடுத்து ஜெபிக்க வைக்கும் போது நம்ம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக குடும்பத்தை காக்கும்படியாய், எபிரேயர் 11:7 தானே? எபிரேயர் 11:7 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. எதை குறித்து? காணாதவைகளை குறித்து. நிறைய காரியம் நமக்கு தெரியாததுனால அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு புரியல. ஆனா ஆண்டவருடைய வார்னிங் இருக்கு. வரட்டும், முதல்ல மழை வரட்டும், அப்புறம் இல்ல. நம்ம நிறைய விஷயம் தெரியல. ஆதாம் ஏவாளுக்கு தெரியல. இது புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்களா? எத்தனை ஃபியூனரல் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க? தெரியல. தெரியாததுனால அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. அவங்க எடுத்ததுமே மகிமையை பார்த்தவங்க. நம்ம கடைசியில தான் மகிமையை பார்க்க போறோம். ஆதாம் ஏவாளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க முதல் பார்த்ததே இதுதான் மகிமையை தான். கடைசியில மண்ணை பார்த்தாங்க. நமக்கு நேரா மாறி நடக்குது. அதனால நீ சாவுனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. எது தெரியாததுனால அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல, அது புரியல. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து ஆண்டவர் எப்பவுமே ஒன்னு வார்ன் பண்றாருனாலே இப்ப நம்ம நல்லா தானே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் இருக்கிறேன் இல்ல. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. ஆண்டவர் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் பயணிக்கிற பாதை நாளைக்கு எனக்கு வேதனை உண்டாக்குமான்னு பார்த்து, இன்னைக்கு நான் செய்யற காரியம் நான் இன்னைக்கு சேஃபா இருக்கிறேன், ஆனா இந்த காரியம் நாளைக்கு எனக்கு வேதனை உண்டாக்குமா என்று பார்த்து என்ன பண்ணுங்க, நித்திய வழியிலே என்னை நடத்து. என்ன ஜெபம் இது! நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, பயபக்தி உள்ளவன். தேவ எச்சரிப்பு வந்ததும் அந்த வேர்டை கவனிக்கணும். பயபக்தி உள்ளவனாகி, வார்னிங் வந்ததும் தன்னை மாற்ற ஆரம்பித்து விட்டான். இதுதான் நோவாவினுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் ஆல்ரெடி பயபக்தி உள்ளவன் தான், எல்லாம் ரைட்டு தான். இன்னும் நான் என்னில் என்ன மாற்ற வேண்டும்? நோவாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்னிங் வர்றதுக்கு முன்னாடி தேவனோடு சஞ்சரித்தவன், நீதிமான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா வார்னிங் வருதுனால இன்னும் நான் என்னில் எதை மாற்ற வேண்டும்? பயபக்தி உள்ள நம்ம கொஞ்சத்துல திருப்தி அடைகிறோம். உலக காரியத்துல, ஸ்பிரிச்சுவல் காரியம் இருக்குல்ல, ஆண்டவர் ஏன் என்ன வார்ன் பண்றாரு? ஓகே, நாளைக்கு நான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வார்ன் பண்றாரு. தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. அப்போ நோவா தன்னை மாற்றாமல் தன் குடும்பத்தை ரட்சிக்க முடியாது என்பதை அறிந்திருந்தான். நான் என்னை மாற்றாமல் என் குடும்பத்தை எப்படி ரட்சிக்க முடியும்? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரும். நாம சரியாகணும். நாம சரியாகிட்டு பேழையை கட்டின அந்த பேழைக்குள்ள ஒரு நபர் மிஸ் ஆகாம உள்ள கொண்டு வருவதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தேவ எச்சரிப்பை பெற்றதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் கூட வாக் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், டாக் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், அப்படியெல்லாம் திருப்தி அடையல. இன்னும் என்னில் என்ன மாற்ற வேண்டும்? தேவ எச்சரிப்பை பெற்று வார்னிங் வருது, நம்ம சேஃபா இருக்கிறோம். ஆமென். இப்ப பேழைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறோம், வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவன் காணாதவைகளை குறித்து என்ன வார்த்தை! எனவே ஒரு தேவ பிள்ளை புரியணும். கர்த்தர் பேசும்போது நம்ம தான் நல்லா தான் இருக்கிறோமே, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், அப்படிதான் நமக்கு தோணும். அப்போ ஏன் என்கிட்ட இதை வார்ன் பண்ணணும்? அப்போ இன்னைக்கு நான் பயணிக்கிற பாதையில நாளைக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அலர்ட் ஆயிடணும். இன்னும் ஆண்டவரே, நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க என்ன முழுவதும் ஆராய்கிறீங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். டெய்லி பண்ண வேண்டிய ஜெபத்துல ஒன்று. இந்த ஜெபம் பண்ணணும்,
அப்புறம் 143:10 பண்ணணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை. இதெல்லாம் நல்ல ஜெபங்கள். இதெல்லாம் டெய்லி நம்ம லைஃப்ல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன நடத்துங்க. ஆமே, என் வாய்க்கு காவல் வை. நம்ம ஜெபமே அவ வாயை அடைச்சிருங்க ஆண்டவரே, அவன் வாயை அடைச்சிருங்க ஆண்டவரே. இல்ல, நோவா தேவ எச்சரிப்பை பெற்றதும் சேம் காம் யாபேத் ஒழுங்கா இல்லைன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறார் அப்படி இல்லை. பயபக்தி உள்ளவனாகி நமக்கு தேவன் ஒரு வார்னிங் கொடுக்கிறார்னா அதுல நம்மளை மாற்றுறது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு சிலரை ரட்சிக்க விரும்புகிறார். லோத்து வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய தூதர்கள் பிரவேசித்த போது லோத்து கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு யாரெல்லாம் தெரியுமா கூட்டிட்டு வா. அதுதான் தேவனுடைய விசேஷம். நமக்குள்ள என்டர் ஆயிட்டார்னா நம்ம கூட ஒரு 10 பேரையாவது கூட்டிட்டு போன அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியத்தை உள்வாங்கிக் கொண்டு உங்க பர்சனல் ஜெபத்தில் அதிகமாய் ஜெபித்து நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகும் போது உங்க சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிற ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், ஆமே, நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என் வாழ்வு செழித்திடுமே. பாடுங்க. ஓஹோ, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் ஒன்று நம்பிக்கையோடு சொல்லுவோம். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் திருபலன். அவே விடுவிப்பார் ஆண்டவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில், அவே வனாந்திர யாத்திரையில், ஓ தேவனை மறக்க செய்யும், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு. ஒரு வசந்த நலமா மறக்கலரா. ஆமென். மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் இனிமையற்ற வாழ்வில், இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது ஆமென். இனிமையான மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம், நேசரின் சத்தம், ஓஹோ நேசரின் சத்தம் என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. உபாகமம் 12வது அதிகாரம். உபாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 12:9. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் 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 சொல்லிதான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். பாதி வழியில மோசே நின்று அவர்களை பார்த்து அநேக காரியங்களை சொல்லுகிறதை இந்த உபாகமம் புத்தகத்தில் பார்க்க முடியும். அதுல ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. பல நேரங்களிலே நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்றும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் சுதந்திரம் இன்னதென்றும் மறந்து செயல்படுகிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்னா நினைவுபடுத்துகிறார். ஏய், நீ இன்னும் பிரவேசிக்கல தெரியுமா, உனக்கு இன்னும் கிடைக்கல தெரியுமா. நம்ம தானே இது சொல்லணும், ஆண்டவர் இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் சுதந்திரிக்கல, இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. கடந்த வாரத்தில் வெளியே ஊழியத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து இது அப்படியே பிளாஷ் ஆச்சு. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். பல நேரத்தில் நம்ம அதான் ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம மாம்சத்துல நம்முடைய ஓட்டம் முடிவதற்கும் நம்முடைய வாழ்க்கை நஷ்டப்படுவதற்கும் நாம் தோல்வியை நோக்கி பயணிப்பதற்குமான காரணம் என்னவென்றால், நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு முன்னாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் நமக்கு கிடைக்கல. பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சக்சஸ்ஃபுல்லா அவருடைய ரேஸ், அவருடைய கோர்ஸை பினிஷ் பண்றார். ஆதியாகமம் 15:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. உனக்கு கொடுக்கும் பொருட்டு தேவன் ஒருவனை அழைத்து வருகிறார் என்றால் அவனுக்கென்று தேவன் சுதந்திரத்தை, மேன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேலரை பார்த்து இப்படி சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு, எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் கர்த்தர் உணர்த்தின ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஏன் இப்படி இஸ்ரவேலரை பார்த்து சொல்ல காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. வாழும் வாழ்க்கை மேல அவர்களுக்கு என்ன வந்து விட்டது என்றால், ஒரு சலிப்பு வந்து விட்டது, வெறுப்பு வந்து விட்டது. போதும் போதும், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வனாந்திரத்தில் மடிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லும்படிக்கு என்னாகமம் 14:2 அந்த சபையார் எல்லாரும் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுத்து சொல்றாங்க, எகிப்து தேசத்திலே செத்து போனாலும் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாம் அப்படின்னு, செத்தா நல்லா இருக்குமே, செத்தா நல்லா இருக்குமே. சிஸ்டர், அன்னைக்கு நீங்க கோவிட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப உயிருக்கு போராடினதா கேள்விப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தி இருக்கிறாங்களே. இதுக்கு நான் அதாவது நான் +2 படிக்கும் போது ஒருத்தர், நீ இந்த குடும்பத்தில் பிறந்த வேஸ்ட்னு சொன்னார். டெஸ்டிமனி கேட்டிருப்பீங்க சிலர். அன்னைக்கு நைட்டு நான் வந்து ஆண்டவர்கிட்ட புலம்புனதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மரணப்படுக்கையில் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா தான் 16 நாள் அசைவில்லாமல் இருந்த என் பக்கத்தில் வந்து இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த மரணப்படுக்கையிலிருந்து என்னை தூக்கி விட்டார். நான் இதை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு ஆண்டவர் என்னை தூக்கி விட்டீங்க,
அப்படி சொல்லி இப்ப நான் சிரிச்சிட்டு சொல்றேன், அன்னைக்கு நான் அழுது இதுக்கா தூக்கி விட்டீங்க, அன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா இதெல்லாம் நான் கேட்க வேண்டி வந்திருக்காது ஆண்டவரே. +2 படிக்கும் போது என்னெல்லாம் வார்த்தை விட்டுருக்கேன், ஆண்டவர் மன்னிப்பாராக. ஆமே. அன்னைக்கு என்ன தூக்கி அன்னைக்கு என்ன என் கதை சொன்னது மாதிரி முடிஞ்சிருந்தேன்னா நானும் ஜாலியா உங்ககிட்ட வந்திருப்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் கேட்க வேண்டி இருக்குது. இந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த செய்தி எத்தனை பேருக்குள்ள ரீச் ஆகும் தெரியாது. ஆனா ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? சில நேரத்துல ஆமென் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இவர் என்னடா நான் என்ன வாழவும் விட மாட்டேங்கிறாரு. நீங்க சிரிக்கிறத பார்த்தா சோத்திரம் பண்ணிட்டே இருங்க, உங்களை கை தூக்க சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை இவருடைய விளையாட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது, வாழவும் விட மாட்டேங்கிறாரு. இது நடுவுல தான் மோசையை கொண்டு கர்த்தர் சொல்ற, நீங்க இன்னும் சுதந்திரிக்கலையே. நான் கேட்டனா, ஆபிரகாமே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாம் என்ன தருவீராண்டவர், நான் கேட்டானா அது. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுதந்திரிக்கும்படிக்கு உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படிக்கு உன்னை அழைத்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அழைத்து வந்திருக்கிறார், என்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னோடு அவர் பேசின வார்த்தை வீண் வார்த்தை அல்ல. அவர் உன்னை அதை சுதந்திரிக்கும்படிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது போலதான் எலியா சூறை செடிக்கு கீழே படுத்து போதும் கர்த்தாவே என்று சொல்லி போதும் சொல்லி படுத்துட்டான். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் எதை அவனுக்கு உணர்த்துகிறார் என்றால், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு. இந்த மூணு வார்த்தைகள் தான் இன்னைக்கு முக்கியமானவைகள். ஒன்று, நீ இன்னும் சுதந்திரிக்கல. ஆமென். 2, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 3, பேதுரு லூக்கா 9:33 அந்த ரெஃபரன்ஸை சொல்லிடுறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம், அதை நான் திருப்பி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 1 ராஜாக்கள் 19:7 எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படிங்கிறார். பேதுரு லூக்கா 9:33 இப்படி சொல்லுகிறார், அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது. 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னான். அவன் சொன்னது கேட்க எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நம்ம ஒரு லாங்குவேஜ் நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? அதன் அர்த்தம் என்ன? இங்கே இருப்போம்னு அர்த்தம் என்ன? இனி இந்த பூமியில வேண்டாம். மொத்தத்துல எலியா சொல்றதோ, அந்த இஸ்ரவேல் சொல்றதோ, பேதுரு அந்நிய பாஷையில சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் டைரக்டா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தான் பேசுகிறது இன்னதென்று அறியா. அதான் நம்ம கேட்டா சொல்லுவோம், நாங்க அந்நிய பாஷையில பேசுறோம். தான் பேசுகிறது இங்கேயே இருப்பது நல்லது. ஆனா பைபிள் அதை எழுதி இருக்குது, தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொல்லுகிறான். இது பல நாளா என்னுடைய கேள்வி. ஆண்டவர் அழகா தானே சொல்லி இருக்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு கூடாரத்தை கேட்கவே இல்லை. ஏன் அவனுக்கு இப்ப அவங்க கேட்க முடியாது? எலியாவுக்கு கேட்க முடியும், மோசைக்கு கேட்க முடியும். ஏன்? அவங்க எல்லாரும் அவங்க ஒர்க்கை பினிஷ் பண்ணவங்க, அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவங்க. பேதுரு கம்ப்ளீட் பண்ணல. ஜீசஸுக்கு கேட்கிறேன், ஜீசஸ் ஆல்ரெடி இருந்தவர், ஆனா ஜீசஸ் அங்க இருக்கல. வா போலாங்கிறார். ஏன்னா நானும் முடிச்சிட்டு தான் வருவேன், நீயும் முடிச்சிட்டு தான் வரணும். ஆமே, நானும் முடிச்சிட்டு தான் வருவேன், நீயும் முடிச்சிட்டு தான் வரணும். இங்க முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஆமே, எலியா முடிச்சிட்டு வராரு. எலியாவும் பாதியில போதும்னார். பாதியில போதும்னா எலியாவுக்கு அங்க கூடாரம் போட முடியாது. மோசையும் ஆண்டவரே போதுனார், மோசையும் போதுனார். என்னாகவும் 11 எடுத்து வாசிக்க டைம் இல்ல. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் ஜோலியை முடிச்சிருங்க ஆண்டவரே. இந்த மக்களை வச்சு மேய்க்க முடியாது ஆண்டவரே. மோசையும் பாதியில
போதுன்னார், எலியாவும் பாதியில போதுன்னார். இல்ல, அவங்கள ஓட விட்டார். மோசையை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். அங்க மோசே கூடாரம். எலியாவை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். அங்க மோசையும் எலியாவும் நிக்கிறாங்க. இயேசு நிக்கிறார். இயேசு பூரணர். ஆனாலும் இயேசு காண்பித்து தருகிறார். இந்த மேகம் எடுத்துக்கொள்ளப்படும் போது மோசே எலியாவும் போயிருவாங்க. பேதுருவே, நானும் முடிக்கல, நீயும் முடிக்கல. ஆமே, நீ கேப்ல ஏன் கூடாரத்துல வந்துடலாம் பாக்குற. இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஆயத்தமாக்குறேன். அங்கதான் கல்லு கிடையாது, சிமெண்ட் கிடையாது. அப்ப ஆயத்தமாக்குறதுனா எங்க? என்ன இங்க அவர் எனக்கு செய்யும்படி நியமித்த ஒவ்வொன்றும் செய்ய 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 அங்கே பவுண்டேஷன் போடப்படும், அங்கே நிலைக்கால் விடப்படும், அங்கே இங்க நான் செய்ய வேண்டிய அந்த லாஸ்ட் ஒர்க் இருக்குல்ல, அது முடிக்கும் போது எனக்கு அங்க வீடு பிரதிஷ்டை. உங்களை வரவேற்கிறேன். முடிச்சிட்டு அப்ப பேதுரு இங்கேயே இருப்பது நல்லதுன்னு சொல்லும் போது இருக்க விடாம கொண்டு வர காரணம் என்னன்னா, பேதுருவே, இன்னும் நீ செய்ய வேண்டியதை செய்து முடிக்கவில்லையே. இந்த 3 வார்த்தைகளை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கவனிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று, நீ இன்னும் சுதந்திரிக்கவே இல்லையப்பா, நீ இன்னும் ஓடி முடிக்கலையே, நீ இன்னும் உன் வேலைய செய்யவே இல்லையே. பேதுருவே, உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி சொல்லி அழைத்தேன்? உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். நீ ஒருத்தனை கூட பிடிக்கலையே. மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கிறார். முதல்ல என்ன பிடிக்கட்டும், அப்புறம் நீ பிடி. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னதாக ஒரு தேவ பிள்ளையினுடைய தீபம் அணைந்து போவதை கர்த்தர் எவ்வளவு வேணும் விரும்பவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பது அவசியம். ஆமென். சிலர் பார்க்கிற பார்வையிலே நீ எல்லாம் வாழ்த்து என்ன அவசியமோ. ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீ. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையாய் வளவாய் நீ உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். என்னையா என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கீழே இல்லையே. இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே. 3 வார்த்தைகளை நான் மீண்டும் சொல்லுகிறேன். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டும், ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். சக்சஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது இதுதான். ஒரு நல்ல மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சமாதானமான முடிவு என்பது இதுதான். முடிந்தது என்று இயேசு சொன்னாரே, அது இதுதான். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டும். ஓட வேண்டிய பிரயாணம் இருக்கிறது. நமக்கு ஓட்டத்தை நியமித்தது இயேசுவேல் அல்ல, நமக்கு ஓட்டத்தை நியமித்தவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. பாதியில வந்தவன் வந்து நீ எப்படி ஓடணும் ஓடக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறதற்கல்ல. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓட்டத்தை நியமித்தது கர்த்தர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போ இந்த 3 நிலையிலும் இவர்களை சுதந்திரிக்க கர்த்தர் செய்த காரியம், முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதும் போதும், வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்கிற எண்ணத்திலிருந்து இவர்களை முதலாவது வெளியே கொண்டு வருகிறார்.
வெளியே வந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, வெளியே வராதவங்க வனாந்திரத்துல மடிந்தார்கள். அப்படி வெளியே வந்தவர்கள் தான் யோசுவாவும் காலேபும். போதும், எப்படி எல்லாரும் சஃபர் ஆகும்போது இவங்களும் சஃபர் ஆனாங்க. அதாவது யோசுவா காலேபு வந்து அவங்களுக்கு எதுக்குங்க பனிஷ்மெண்ட்? உத்தமமாய் தேவனை பின்பற்றினவர்கள் தானே. ஆனா மற்றவர்களுக்கு நிமித்தம் இவர்களுக்கும் ஒரு நாள் ஒரு வருடமானது, 40 நாள் 40 வருடமானது. இவங்களும் 40 வருஷம் சுத்த வேண்டி இருந்தது. நம்ம ஆசாப மாதிரி இவங்க புலம்பல் பாடி இருக்கலாம், விருதாவா என் கைகளை கழுவி சுத்தப்படுத்தி நான் என்ன பாதுகாத்து இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னத்துக்கு, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை சொல்லி இருக்கலாம். இல்ல, அந்த எண்ணம் வாழும் வாழ்க்கையே வேஸ்ட், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு சாவது மேல் என்கிற எண்ணத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஆமே உனக்கு இங்க என்ன காரியம் எங்க கேட்பார் தெரியுமா? குகைக்குள்ள இருக்கிற எலியா கிட்ட கேட்பார். ஆனா உண்மையில அவர் எங்க கேட்டிருக்கணும் தெரியுமா? செடிக்கு கீழே படுத்து இருக்கிற எலியா கிட்ட கேட்டிருக்கணும். சூரிய செடிக்கு குகையாவது கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற குகைக்குள்ளதான் போய் இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா நம்ம லாங்குவேஜ் சொன்னா சர்ச்சு பக்கத்துல வர வந்துட்டார். அப்ப கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு. ஆனா எங்க கேட்டிருக்கணும்னா சூரிய செடிக்கு கீழே படுத்து இருக்கிற எலியா கிட்ட கேட்டிருக்கணும், உனக்கு இங்க என்ன காரியம். அங்க அப்படி கேட்கல. இப்ப அவருடைய மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? அவன் ஒரு பிடியில் இருக்கிறான். என்ன பிடியில் இருக்கிறான் தெரியுமா? இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம். இந்த பிடியில இருந்து அவனை வெளியே கொண்டு வரணும். இதுதான் பேதுரு இங்கேயே இருப்பது நல்லதுன்னு சொல்லும் போது, ஓகே பேதுரு உட்காரு, அப்படி உட்கார விடல, வா போலான்னு சொல்லிட்டு இயேசு அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் காண்பிக்கிறார். திரளான மேய்ப்பில்லாத ஆடுகளை காட்டி கொடுக்கிறார். அப்பதான் அவன் புரிந்து கொண்டான். கெத்செமனே தோட்டத்திலே போக முன்னே சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்கிறார். எஸ், நாம் வாழ வேண்டியது அவசியம், வாழ வேண்டியது அவசியம். நம்ம ஒரு காரியத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். கர்த்தரோ நித்தியத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நியமித்திருக்கிறார். சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டிய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 வேத பகுதியில் இருந்தும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே தான் நாம் வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. இதை சொல்லிட்டு இதை ஏன் சொல்றாருன்னா சில காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அதுல பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி. இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி. கர்த்தர் இதுதான் காண்பித்தது. ஏன் அந்த ஏ போட்டிருக்குன்னா உன்னுடைய நாட்டமும் உன்னுடைய தேடலும் வேற எதன் மேல போனாலும் நீ சுதந்தரிக்க வேண்டிய சுதந்திரத்தை இழந்து விட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் எகிப்தை நாடினார்கள். எகிப்துக்குரியவைகளை நாடினவர்கள் எல்லாருமே வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். வாசஸ்தலத்தையே நாடி, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அடுத்த வார்த்தையில் எப்படி இருக்கும்? அடுத்த வார்த்தை அதற்கு முந்தின வார்த்தை என்று தெரியவில்லை. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சங்கீதம் 24 இருக்கிறது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால், வாசிங்க, வாசிறீங்களா? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால், 5வது வசனம், நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி. தேடல் அவர்தான். விசாரிக்கிறதும் எதை பத்தி விசாரிக்கிறாங்க? அவரை பத்தி தான். விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற அப்ப ஒரு சந்ததியை கர்த்தர் பர்டிகுலரா செப்பரேட் பண்றார், பிரித்தெடுக்கிறார். இவங்களுடைய நாட்டம், இவர்களுடைய தேடல் வேறல்ல, வேறல்ல. நம்முடைய நாட்டம், நம்முடைய தேடல் வேறு காரியத்தை நோக்கி போகுமானால் நமக்கு உரைக்கப்பட்டது. அதனாலதான் மோசே வான் பண்றார், ஏய் நீ இன்னும் சுதந்திரிக்கல, நீ டெய்லி சாப்பிடுறத வச்சு நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத. நீ மேகத்துக்கு கீழே இருக்கிற, கூடாரம் போட்டு இருக்கிற, உனக்கு ஒரு வீடு இருக்குன்னு நினைச்சு நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத. உனக்கு தாகம் தீர தண்ணீர் வரத நினைச்சு நீ செட்டில் ஆயிட்டே நினைக்காத.
நீ டெய்லி மண்ணா குறைவில்லாம சாப்பிடுறத வச்சு செட்டில் ஆயிட்டு நினைக்காத. உனக்கு Dress குறைவில்லாம கிடைக்குது, வஸ்திரம் பழசாகவில்லை, செருப்பு தேவையில்லை, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறத வைத்து நீ செட்டில் ஆயிட்டு நினைக்காத. உன் மேல் இருக்கிற அழைப்பையும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் பார். இன்னும் அந்த இளைப்பாறுதலிலும் ஆமென் அந்த சுதந்திரத்திலும் இன்னும் நீங்கள் பிரவேசிக்கவில்லையே. அதனால கர்த்தர் வான் பண்றார், கர்த்தர் உணர்த்துகிறார் அவருடைய வாசஸ்தலத்தை ஏன் நாடி. எரேமியா 10:21 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் ஏன் காரியம் வாய்க்கல? நீ மேய்ப்பனா இருந்தாலும் கர்த்தரை தேடுறத விட்டுட்டேன்னா உன் காரியம் வாய்க்காது. நமக்கு ரொம்ப பிடித்த வசனத்துல ஒன்று என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், நீ மேய்ப்பனா இருந்தாலும், நீ பிரதான ஆசாரியனா இருந்தாலும், நீ ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை தேடுறதை விட்டுட்டேனா உன் காரியம் வாய்க்காது. உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் 26:5 உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில். இந்த தேடல் இருக்கணும்னா நாட்டம் இருக்கணும். நாட்டம்னா என்ன? வாஞ்சை. அவருடைய வாசஸ்தலத்தையே வாஞ்சித்து. இந்த யோசுவா காலேபை குறித்து வேதம் நமக்கு அழகாய் காண்பித்து தருகிறது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் யோசுவாவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிரியாதிருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் இணைந்திருக்கிறான். காலேபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உத்தமமா என்னை பின்பற்றி வந்த. அப்ப இவர்கள் இந்த சமூகத்தை தேடுவதை விட்டுவிடவில்லை. நாள் 1, 2, 3 நாள் அல்ல, அதிகமாகிறது. ஏன்னா இவங்க மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நான் இன்னும் சுதந்திரிக்கல. யார் சமூகத்தை தேடுவார்கள், யார் சமூகத்தை நாடுவார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்கிறவர்கள் சமூகத்தின் மேல வாஞ்சை வைக்க மாட்டார்கள். நித்தியத்தை உள்ள வைத்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்க தான் சமூகத்தை தேடுவாங்க. இந்த யோசுவாவும் காலேபும் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை நினைத்து அளவில்லை. இந்த யோசுவாவும் காலேபும் அவங்கள எளிதில் சுதந்திரிக்கலாம் அப்படிதான் அவங்க மனசுல இருக்குது. இந்த காலேபை பாருங்க, யோசுவா கிட்ட 85 வயது ஆகும்போது பேசுகிறார். யோசுவா 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்றான், வாசிக்கிறேன். நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவதென்று சொல்லி ஆணையிட்டார் என்று மோசே சொல்லி இருந்தார். 10வது வசனத்தை பாருங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. அப்போ இந்த காலேபுக்குள்ள இத்தனை வருஷமும் அவன் உயிரோடு இருந்து கர்த்தரை பின்பற்றுவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உள்ள வச்சுட்டே இருந்தான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது தருவேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது தருவேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது தருவேன். எங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க பைபிள்ல இருக்கு, உங்க டைரியில இருக்கு, உங்க உள்ள இருக்குதா? ஏன் நமக்கு ட்ராக் மாறி போயிட்டே இருக்கிறோம்? ஏன் நமக்குள்ள நிலைவரமான ஆவி இல்லை? ஏன் ஒரு நாள் தேட முடியுது சமூகத்தை, அடுத்த நாள் தேட முடியல? ஏன்னா உள்ள இல்ல. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து. போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய இழுத்த போது யோசேப்பு மனசுல என்ன இருக்கு தெரியுமா? ஐயோ இப்படி ஒரு சொப்பனம் தந்திருக்கிறாரே, அதான் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில்
45 வருஷமா. அன்னைக்கு மொபைல் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண திருப்பி போட்டு பார்க்க முடியாது மோசேக்கு பிரசங்கத்தை. நம்மளாவது திரும்ப திரும்ப பாப்போம், திரும்ப போட்டு பார்க்க முடியாது. ஒரு வாட்டி சொன்னதுதான், எழுத்துப்பூர்வமா கூட கொடுக்கல. இங்க பாரு காலை, நீ உத்தமமா பின்பற்றதுனால அதை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டார். 45 வருஷமா, 45 இயர்ஸா, 45 வருடமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒருத்தன் உள்ள வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆமென். சுதந்தரிக்க முதல்ல உயிரோடு காக்கப்படணும். உயிரோடு காக்கப்பட உள்ள வார்த்தை இருக்கணும். யோபுவின் வாழ்க்கையில எல்லாம் இழந்த போதிலும் அவன் உயிரோடு காக்கப்பட காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். இன்னைக்கு என்ன கேட்கிற எத்தனையோ செய்திகளை கேட்டாச்சு. உங்களுக்கு என்று கர்த்தர் சொன்ன, ஆணையிட்டு சொன்ன வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறதா? அது வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, அதாவது ஒருத்தங்க செய்வேன் நமக்கு பிராமிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம அவங்க பின்னாடி தான் போவோம். நீங்க ஏங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்க? இல்ல, அவங்க அது ஏதோ செய்வேன்னு சொன்னாங்க. சில உயர் அதிகாரிகளை சில காரியத்துக்காக நம்ம பார்க்க போறோம் வைங்களேன், பார்க்க போறோம், டவுட்ல போறோம். அவங்க பார்த்து சொல்றாங்க, சரி நான் செய்வேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போனா நம்ம அங்கேயே பாய் போட்டு படுத்துருவோம். செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க, செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு சொல்லுவாங்க, நான் செய்யலான்னு வந்தேன், உங்களை பார்த்து நீங்க அங்க இல்ல, உள்ள இருந்து கேமரால பார்த்துட்டு ஆள் எப்போ போவாங்கன்னு பார்த்துட்டு அதனால போகவே மாட்டோம். ஒருத்தங்க செய்வாங்கன்னு நமக்கு சொல்லத நம்ம நம்பிட்டோம்னு வைங்களேன், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அவங்கள இதுதான் இவங்களால பின்பற்ற முடிய, இவங்களால தேட முடிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சொன்னது அவங்க உள்ளத்துல இருக்கு. அவங்க மனசுல எது இல்ல? எபோசியர் இல்ல, ஏத்தியர் இல்ல, எமோரியர் இல்ல. ஆனா மத்தவங்க மனசுல ஃபுல்லா ஏத்தியர், எபோசியர், எமோரியர். ஏன்னா உள்ள ஐட்டம் இல்ல, உள்ள என்ன இல்ல? காணான் இல்ல. வார்த்தை உள்ள இருக்கிறவனுக்கு சுத்தி என்ன இருக்குங்கிறது இல்ல. வார்த்தை உள்ள இல்லாதவனுக்கு மற்ற எல்லாமே உள்ள வருது. ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காக ஆமென். வார்த்தையா ஆண்டவர் சாமுவேல் வைத்து சவுல்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி ஐயோ இவன்ட்ட போய் இப்படி சொல்லிட்டேனே, இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை இவன்ட்ட கொடுத்துட்டேனே, பெரிய ஜாதியின் இந்த கிழவன்ட்ட சொல்லிட்டு அப்படி சொல்லி அவர் மனஸ்தாப படுகிறதும் இல்லை. அடுத்த வார்த்தை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நீர் சொல்லியும் ஏங்க ஓகே, கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் நம்புறவங்க கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஓகே, கர்த்தர் உங்கள்ட்ட என்ன சொன்னார்? ஒரு வாக்குத்தத்த அவசரமா எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் நம்புறவங்க கை தூக்க. கர்த்தர் உங்கள்ட்ட என்ன சொன்னார்? அது அவர்கிட்ட கேளுங்க, அவர் தானே சொன்னார். அப்படி இல்லை, என்ன சொன்னார் தெளிவா 45 வருஷம் கழிச்சு ஒருத்தர் தெளிவா சொல்றான். கர்த்தர் யாரை வச்சு சொன்னார்னு சொல்றான். மோசையை வச்சு சொல்லியிருக்கிறார். அப்போ யாரெல்லாம் உண்டு? மோசே உண்டு, ஆரோன் உண்டு, மிரியாம் உண்டு. மோசையை வைத்து பேசுற என்ன தெளிவுங்க. கர்த்தர் மோசையை வைத்து என்கிட்ட சொன்னாரு, இங்க பாரு உனக்கும் உன் பின் ஒரு சந்ததிக்கும் இதை கொடுப்பேன் சொல்லி 45 வருஷம் ஆச்சு. மோசே இப்போ உண்டா? மோசே போனாலும் வார்த்தை போகாது. யார்கிட்ட வந்து நிக்கிறார் தெரியுமா? யோசுவாட்ட. உடனே யோசுவா என்ன சொன்னார்? அது மோசே தான் சொன்னார், அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, என சொன்னது கர்த்தர். 45 வருஷம் அவர் சொல்றார், கர்த்தர் சொன்னபடி எனக்கு தந்தார்னு சொல்லலைங்க, கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் சொன்னபடி உங்களுக்கு தந்தாரான்னு கேட்டா அநேகர் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா இங்கே காலேபுடைய சாட்சி உள்ள அநேகர் உண்டு. கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் வாசஸ்தலத்தையே நாடி
இங்க 12வது அதிகாரத்திலே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்கள். உபாகமம். இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்கிறது போல நீங்க அப்படி பண்ணிராதீங்கிறார். எனக்கு கரெக்ட்னு தோன்றதை நான் பண்ணுவேன், இது உலக வழக்கம். ஆனா சுதந்திரக்க போகிறவன் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குதான் நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு அவர் உனக்கு சொல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு வாக்கு தத்தத்தை தேவன் தந்து விட்டு கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள். உனக்கு தெரியாத ட்ராக் இது, உனக்கு புரியாத பாதை. உன்கிட்ட அதுக்கான ஆலோசனை இல்லை. உன் ஞானத்துக்கு அப்பாற்பட்டது, உன் புத்திக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போகும்போதே மோசே சொன்னாரா, இப்ப பாரு கடல் பிளக்கும் பாரு சொன்னாரா? இல்ல. அங்க போய் இப்படி பார்த்து நிக்கிறார். என்ன ஆண்டவரே, அடுத்து கோலை நீட்டு. எதுக்கு ஆண்டவரே? நீ என்ன இடத்தில் முறையிடுவானேன்? கோலை நீட்டு மோசே, சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். என்ன சொல்லிருக்கணும்? நீ கோலை நீட்டு, நான் சமுத்திரத்தை பிளந்து விடுவேன் தானே சொல்லியிருக்கணும். இல்ல, நீ கோலை நீட்டு, நீயே பிளந்து விடுங்கிறார். மோசைக்கு ஒண்ணுமே புரியல. கோலை நீட்டு ஆண்டவரே, நான் நீட்ட. இப்ப மக்கள்லாம் என்ன பிளக்க போறாங்க? மோசே கோலை நீட்டுறார், கர்த்தர் காற்றை அனுப்புறார். புரியல, நடங்கிறார். நடந்து போய் கரையேறியாச்சு. இனி சமுத்திரத்தை மூடி விடுங்கிறார். ஏதோ ஒண்ணுமே தெரியல. அப்போ இந்த இடத்துலதான் அங்க இருந்து அந்த கான்டாக்ட் மோசைக்கு கரெக்டா இருக்கு. புயல் அடித்து கப்பல் சேதமானாலும் பரலோக சிக்னல் பவுலுக்கு கரெக்டா கிடைக்குது. அதனாலதான் அவருடைய அந்த மேகத்துக்கு கீழே, நம்முடைய வாழ்க்கை என்பது மேகத்துக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை, ஆவியானவருக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை. அதனாலதான் தேவ சமூகத்திலே அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். நம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அவைகளை என்ன போனால் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமா சொல்லிட்டு சொல்றார், நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையில் இருக்கிறேன். அதுதான் நம்மளை அவர் பக்கத்திலேயே வைத்திருக்கும், அவர் சமூகத்திலே வைத்திருக்கும். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதுபடி செய்கிறது போல நீங்க செஞ்சிடாதீங்க. உனக்கு சரின்னு தோணும், உனக்கு சரின்னு தோணட்டும். அவருக்கு சரின்னு தோணுதான் பாரு, வேதத்தோடு ஒத்து இருக்குதான் பாரு. வேதத்துக்கு மாறானது உனக்கு சரின்னு தோணாலும் அதை ஒரு நாளும் செஞ்சிடாத. காரணம், நீங்கள் இன்னும் சுதந்திரிக்கவில்லையே. ஹல்லேலூயா. யோசுவா காலேபின் தலைமுறைகள் என்ன சொல்லும் தெரியுமா? எங்க அப்பா சுதந்திரிச்சிட்டாங்க, நாங்க இருக்கிறோம். மற்ற சந்ததிகள் என்ன சொல்லுவாங்க யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் இதை சுதந்திரிக்காம போயிட்டாங்க. அப்படிதான் நாங்க 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், அதன் பிறகு யோசுவா காலேப் இவர்கள் மட்டும்தான் கானானை சுதந்திரித்தார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட மற்றவர்களுடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? எங்க முற்பிதாக்கள் இது சுதந்திரிக்கல. ஆனா யோசுவா காலேபின் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்பா சுதந்திரிச்சது. ஹல்லேலூயா. எங்க அப்பா சுதந்திரிச்சுட்டு போனாங்க, அதை பார்த்துட்டு போனாங்க, அதை செஞ்சுட்டு போனாங்க, அங்க காலை வச்சுட்டு போனாங்க. இப்படி நம்முடைய தலைமுறை சொல்ல வேண்டுமானா கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், அவருடைய வாசஸ்தலத்தை ஏனாடி அவ சுதந்திரிக்கல. நாம இன்னும் சுதந்திரிக்கிறதுக்கு சமூகத்தை விட்டு விலகாத அனுபவம். அதனாலதான் நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சமூகத்துக்குள்ள என்ட்ராக முடியலன்னு அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்யறது போல நீங்க செஞ்சிடாதீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சுதந்திரிப்பதற்காக ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:4 வாசியுங்கள். வேகமாக வாசியுங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து. இந்த நல்ல கவனிங்க. யேசபேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். நாளை இந்நேரம்னா எவ்வளவு நாள் இருக்கு? 24 hours. ஓகே, 24 ஹவர்ஸ்னா ஒரு நாள். ஓகே, இப்போ எலியாவும் எப்படி டிராவல் பண்றார்? அடுத்த வசனம், அடுத்த வசனம். அவன் ஒரு நாள் பிரயாணம். எலியாவும் எப்படி டிராவல் பண்றார்? ஏன் ஒரு நாள் பிரயாணம்? இது இப்ப யார் சொன்னது? யேசபேல் என்ன சொல்றா? நாளைக்கு இந்நேரம். அப்ப யேசபேல் என்ன டைம் செட் பண்றா? ஒரு நாள். எலியாவும் எப்படி பயணிக்கிறான்? ஒரு நாள்.
இடத்துலதான் கர்த்தர் வந்து தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். யேசபேல் சொன்னபடி அல்ல. யேசபேல் செட் பண்ணபடி பயணித்தால் உன்னுடைய முடிவு சூறைச்செடி. கர்த்தர் செட் பண்ணபடி பயணித்தால் நீ நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய பர்வதம். நம்ம மைண்ட எப்படி செட் பண்றோம் தெரியுமா? உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை வைத்து நம்முடைய பாதையை அப்படிதான் செட் பண்றோம். இல்ல, ஒரு நாள் நாளை இந்நேரம் கரெக்டா சொல்றா, ஒன் டே செட் பண்றா. நம்ம ஆளும் ஒரு, அதனாலதான் பைபிள்ல இருக்கு, எலியாவும் நம்மை போல. அவ்வளவுதான். கடந்த நாள்ல ஒரு தாயார் வந்தாங்க, அந்த குடும்பமா, மகா தாயார் எல்லாம் ஒரு 2 வாரம் நினைக்கிறேன் வந்தாங்க. அப்போ அந்த தாயார் வந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பலவீனம், அவங்கள அப்படி மெதுவா கொண்டு சேர்ல உட்கார வச்சாங்க. மகா பக்கத்துல இருந்து அழுதுட்டே இருக்கிறான். என்ன இல்ல டாக்டர்ஸ், அந்த அம்மா சொல்றாங்க 6 மாசம் இல்லைன்னா 8 மாசம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறார், நான் வாழ்வேன் அப்படின்னா. மகா வந்து அழுதுட்டே இருக்கிறார். அந்த தாயார் வந்து பேசுறது, நான் அப்படி அவங்கள முகத்தையே பார்த்துட்டே இருந்தேன். அவங்க அழல, டாக்டர்ஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. ரிப்போர்ட், டாக்டர் மகளை கூப்பிட்டு பேசி முடிச்சதும் தாயார் வந்து மகளை கூப்பிட்டாங்க. மகள் அழுதுட்டே வராங்களாம். உடனே தாயார் மகளை பார்த்து கேட்டாங்களாம், என்னம்மா டாக்டர் நாள் குறிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டாங்களாம். டாக்டர் நாள் குறிச்சிட்டாரா? பாஸ்டர் 6 மாசம் சொல்லி இருக்கிறாங்க பாஸ்டர். 8 மாசம் நாள் நெருங்குது பாஸ்டர். ஆனா நான் ஆண்டவர் எனக்கு போன அக்டோபரே வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, சோ நான் சாட்சியை அனுப்பேன் அப்படின்னா. பாருங்க, அவங்க 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 மைண்டை எங்க செட் பண்ணல தெரியுமா? டாக்டர்ஸ் சொன்ன டைமுக்குள்ள செட் பண்ணல. அவங்க மைண்டை எங்க செட் பண்ணாங்க தெரியுமா? கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தைக்குள்ள. கர்மேல் உச்சியில இருந்த எலியாவின் மைண்ட எங்க செட் பண்ணிட்டான் தெரியுமா? யேசபேல் சொன்ன வார்த்தைக்குள்ள. அதனாலதான் ஒரு நாள் பிரயாணமாய் போய் கரெக்டா 1 டே டிராவல் பண்ணி அவன் டிசைட் பண்ணிட்டான் நம்ம சாக போறோம். அதனால அவரே படுத்துட்டார். ஒரு சகோதரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரு கட்டத்துல போராட்டம் தாங்க முடியாம நான் சூசைட் பண்ணலான்னு முடிவெடுத்து என்ன பண்ண தெரியுமா? நல்ல மேக்கப் போட்டு படுத்து தூக்கிட்டு. அதாவது நல்ல மேக்கப் போட்டு வந்து பார்க்கிறவங்களுக்கு நம்ம எந்த பாரத்தையும் அவங்க வந்து குளிப்பாட்டி அப்படிலாம் இல்லை. அதனால கடையில் போய் விஷெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நல்ல மேக்கப் போட்டு படுக்கலாம். ஆண்டவர் விடலை. அதே மாதிரி தான் எலியா, ஒருவேளை ஆண்டவரே எந்த இடத்துல நல்லா இருக்கும், சூரச்செடிக்கு கீழே. ஏன்னா ஒரு நாள் பிரயாணம் யேசபேல் செட் பண்ணிட்டாங்க. 1 டே நேர செட் பண்ணி. ஆமென். அதனால அந்த அந்த சகோதரி அந்த காரியத்தை சொன்னதுல இருந்து சிலர்லாம் மேக்கப் போட்டதை பார்த்தா, ஆண்டவர் இவங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்களோ. அதனால இவரை கரெக்டா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் நேரா படுத்துட்டார். ஆண்டவர் கரெக்டா அந்த நேரத்துக்கு பார்த்து தூதுன்னு வராரு. சரி கூட்டிட்டு போக ஆளும் வந்தாச்சு. எலும்பு தின்னு, அதாவது எலும்பி போஜனம் பண்ணு சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்னடா வந்து படுத்திருக்கிற? போது என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. இங்க பாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நல்ல கவனமா கேளுங்க. நீ வந்து நெல்லு. உனக்கு இங்க என்ன காரியம்? கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நின்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த போது எலியாவின் வாழ்க்கையில யேசபேலின் சத்தம் இல்லாமல் ஆயிற்று. உங்க வாழ்க்கையில உங்க பயணம் தொடரணும்னா யேசபேலின் சத்தம் இல்லாமல் ஆகணும். யேசபேலின் சத்தம் இல்லாமல் ஆகணும்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். எலியா என்ன நினைச்சிருப்பாருன்னா, டைம் ஆயிட்டு இருந்தாலும் டச் பண்றேன். ஏன்னா இப்போ ஆகாபு கண் காண நன்மையை பார்த்துட்டான். இல்ல ஆகாபுட்ட வேற சொல்றாரு எலியா 18 கடைசியில பாத்தீங்கன்னா 44வது வசனத்துல, சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய, அப்பொழுது அவன், நீ போய்
ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு. போய்விடும் என்று ஆகாபுக்கு நன்மை செய்யறானா தீமை செய்யறானா சொல்லுங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யறோம், எங்களை நம்ம அறியாம ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அதுவும் ராஜா மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் நன்மை செய்தா நமக்குள்ள இனியாவது ஆகாப் நமக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணி இனி காக்காலாம் நமக்கு அப்பம் கொண்டு வராது, அரண்மனையிலிருந்து நமக்கு எல்லாம் வரும். ஆகாபும் ரதத்தை பூட்டி இஸ்ரேலுக்கு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாப் என்ன செய்கிறான் தெரியுமா? நேரம் இந்த சம்பவத்தில் எல்லாம் போய் ஏசபேலுக்கு அறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19:1 எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும். அப்போ இந்த சில ஆகாபுக்கு ஸ்பிரிட்டும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா, எலியா செய்த எல்லாவற்றையும் சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பட்டயத்தாலே கொண்டு போட்ட மேட்டரை பெருசா சொல்லியிருக்கு. அதாவது நம்ம சிலர் செய்த நன்மையை சொல்றதை விட அவங்க பண்ண இது ஆகாப் எதை மெயினா சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஏசபேல்கிட்ட போய், ஏசபேல் நீயும் பாகால் பாகால் சொல்லிட்டு இருந்தியே, வந்து பாரு இந்த எலியா நின்னது அக்கனி இறங்குச்சு, மழை வந்துச்சு தெரியுமா? அப்படி பேசியிருந்தா கூட ஏசபேல் கொஞ்சம் மனம் மாறி இருப்பா. ஆகாப் எலியா இப்படி ஜோம் பண்ண அக்கனி இறங்குச்சு, மழை வந்துச்சு, ஆனாலும் நீ கொண்டு வந்த பாகால் தீர்க்கதரிசி அவன் எப்படி கொன்னான்னு தெரியுமா? சிலர் இப்படி சில மேட்டரை கன்வே பண்ணுவாங்க பாருங்க. இந்த ஏசபேலுக்கு ஆவி ஆகாபுக்கு ஆவியெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எலியாவால இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், எலியாவால மழை பெய்துன்னு சொல்லி இருக்கணும். இல்ல இவன் நீ கொண்டு குத்துன்னு குத்துனா, அங்க குத்துனா இங்க குத்துனா, வெட்டியே போட்டான், இவளுக்கும் ஏறுது. இவளும் பாருங்க தேசத்துல இந்த எலியாவால நன்மை நடக்குது, அது மைண்ட்ல இல்ல. ஒருத்தங்க செய்யற நன்மை நமக்குள்ள மனசுல இல்லாம அவங்க நமக்கு அவங்க செய்யற பிடிக்காத காரியம் நமக்குள்ள இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கிறது என்ன ஸ்பிரிட்? ஏசபேல பாத்தீங்களா? அதுதான் புதிய பாட்டுல இருக்கு. நான் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். அவளோ நீ அக்கினி இறக்குனாலும் மழை இறக்குனாலும் இப்படிதான் இருப்பேன். இதுதான் ஏசபேல். எத்தனை இந்த கடினத்தன்மை எப்படி மாறுகிறது தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஆகாப் தன்னை தாழ்த்தினான், ஆனா ஏசபேல் கடைசி வரை தன்னை தாழ்த்தவில்லை. இந்த ஏசபேலின் சத்தம் எழும்பினதும் எலியா போய் படுத்துட்டான். ஆனா கர்த்தர் விடல. கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். காரணம், கர்த்தர் போட்ட ட்ராக்ல தான் எலியாவே உன்னை ஓட நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஓட்டம் ஒரு நாள் பிரயாணம் அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மனுஷனை நம்பிராத, மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்து விடாதே. மனுஷன் மேல ஒருத்தன் நம்பிக்கையை வைக்கிறானா அவன் நன்மை வருகிறதை காண மாட்டானா. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகாப் கொஞ்சம் நினைச்சிருப்பான், ஆகாபுக்கு நம்ம இவ்வளவு நன்மை பண்ணி இருக்கிறோம், போய் நமக்கு எல்லாம் சால்வ் இல்ல, அது இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை ஆகுது. அதனாலதான் எலியா சொல்வார், போத ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல, ஏன்னா நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆகாபை நம்பிட்டேன். ஆகாபுக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கிறதுனால அவன் நமக்கு ஃபேவரா பேசுவான், ஃபேவரா நிப்பான்னு இல்ல. கர்த்தர் சூறை செடிக்கு கீழே படுக்க விடல, எழுப்பி ஓட வைத்தார். ஏன்? எலியாவே நன்மை வரத நீ பார்க்கணும், நன்மை வரத நீ பார்க்கணும். நன்மை பரத்திலிருந்து அக்கினி ரதம் வந்துச்சு, அவன் கண்கள் கண்டது. உனக்காக நன்மையான ஈவை உண்டாக்குகிற சோதிகளின் பிதா அவர் உனக்காக அது இறங்கி வர பண்ணுகிறத நீ பார்க்கணும்னா நீ ஓடணும். கர்த்தர் உன்னை ஓட வைக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையை விட்டு தூரமா ஓட வைக்கல, நன்மை வருகிறதை நீ காணும்படியாக ஓட வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டும், பண்ண வேண்டிய பிரயாணம், ஓட வேண்டியதை ஓடி முடிக்கணும். மூன்றாவது, செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். அதற்கு தான் நாம் குணப்பட வேண்டும். லூக்கா 22:32 நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இந்த குணப்பட என்ன செய்யணும்? பேதுரு செய்ததை செய்யணும். பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? வசனத்தை நினைத்து அழுதான்.
வசனத்தை நினைத்து அழுதான். கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நாம் சுதந்திரிக்க வேண்டியவைகள் இருக்கிறது. பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவருடைய சமூகத்தையே நாடுங்கள், அவருடைய சத்தத்தையே கேளுங்கள். ஆமேன். அவருடைய சித்தத்துக்கு மறுபடியும் 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 உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.